ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 பொருள் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க. உங்களுடைய ஆதரவை எப்பவும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க, கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. தேங்காயும் ரவையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இது போல் உதிரி உதிரியாக ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் சர்க்கரை. இது கூடவே அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் சர்க்கரைக்கு அரை டம்ளர் தண்ணி சரியான அளவுகளாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாகு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆனதும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதித்ததும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. பார்த்திங்களா? இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் ரவையும் உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆனதும் நல்லா கெட்டிப்பட்டு வரும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க 5 பாதாம் முந்திரியை சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரே இல்லை டிஃபன் பாக்ஸில் நெய் தடவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். இதை இன்னும் அலங்கரிக்கிறதுக்காக நான் பிஸ்தா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதை நல்லா அமுத்தி விட்டுருங்க. அதோடு நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நல்லா செட் ஆனதும் கத்தி வச்சு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.